கைஸ் இப்போ இந்த ட்ராமாவோட கண்டினியூஷன் பார்க்கலாமா? நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஆக்சிடென்டலாக கிஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு விலகி வர ஹீரோ பயங்கரமாக அவளை டீஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். குழந்தைங்கள்லாம் சறுக்கு விடுறதுல இப்போ நீ சறுக்கு விடுறனா குழந்தையில இதெல்லாம் பண்ணது இல்லையா, அதுக்காக என்னையுமா சேர்த்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹீரோயினும் கலாய்க்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் எம்பாரஸ்டாகவும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காளா. அப்போ தான் அங்கே மற்ற எம்ப்ளாயீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் விழுந்ததை மட்டும் எல்லோரும் பார்த்துருக்காங்க. ஸோ எதுவும் அடிபட்டுருச்சா என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது ஹீரோவும் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மாட்டுக்கு எழுந்து போயிடுறான். ஹீரோயினும் ரொம்ப எம்பாரஸ்டாக ஃபீல் பண்ணிட்டு இவங்க எல்லாரும் என்னெல்லாம் பார்த்தாங்கன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டே அவளுமே கொஞ்சம் தலை குனிஞ்சிட்டா வெளியில் வந்துடுறான். ஸோ இவள் வந்ததுக்கப்புறமா இவங்க நார்மலாக தான் நடந்துக்கிறாங்க. ஹீரோ திரும்ப எல்லாரையும் எடுத்துக்கிட்டு அங்கே சுற்றி பார்க்குற மாதிரி சுற்றிட்டு இருக்கான். ஹீரோயினும் கூட போயிட்டே இருக்கும் போது அப்போ ஒரு ஃபயர் எக்ஸிட்டை பார்க்குறான். உடனே அவன் அங்கே இருக்கக்கூடிய ஆள்கிட்ட இந்த ஃபயர் எக்ஸிட்லலாம் எஸ்கேப் ஆகணும்னா எவ்வளோ டைம் எடுக்கும்னு தெரியுமா, மக்களுக்கு இது சேஃபாக இருக்குமா என்ன ஏதுன்னு கேட்குறான். ஸோ அப்போ அவங்களுமே பதில் சொல்ல வரும்போது ஹீரோவும் டக்குன்னு ஹீரோயினை பார்த்துட்டு நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம், எனக்கு செக் பண்ணுறதுக்கு ஆல்ரெடியாக இருக்காங்கன்னு ஹீரோயினை போக சொல்லி தலை அசைக்கிறான். ஹீரோயின் கடுகடுன்னு ஆகிட்டு மனசுக்குள்ளவே அவனை கடிஞ்சிக்கிட்டு அவள் வாட்டுக்கு அதில் ஏறி போக ஆரம்பிச்சிடுறான். ஸோ இவன் ஸ்டெப்ஸ் ஏறி ஒரு மாடியில் ஏறி நிற்கிறதுக்குள்ள ஹீரோ அங்கே தடன்னு ஓடி நின்றுட்டுருக்கான். ஸோ இப்போ அவனை பார்த்த உடனே எனக்கு முன்னாடி நீ வரல, ஸோ இன்னொரு ஃப்ளோர் போய் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிடுறான். இந்த மாதிரி இவன் எஸ்கலேட்டரில் ஏறி வேகமாக நின்றுட்டுருக்கவும் ஹீரோயினும் அவனை வின் பண்ணணும்னு இந்த பக்கமாக ஸ்டெப்ஸில் ஏறிட்டுருக்கிறதுன்னு சொல்லி இவங்க 2 பேரும் மாற்றி ஒரு போட்டி மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோயின் ஒரு 4-5 மாடி ஏறியிருப்பா போல் ரொம்ப கலைச்சி போயிடுறா. இதெல்லாம் நீ வேணும்னே தானே பண்ணுற, என்ன பாஸ்ன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல அப்போ ஹீரோவுமே நான் உனக்கு பாஸ், ஸோ நான் ப்ராங்க் பண்ணாலும் சரி ரியலாக சொன்னாலும் சரி நான் சொன்னதை நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கான். அவங்களோட கேபினுக்கு வந்த உடனே ஹீரோயின் ஹீரோ கிட்ட போயிட்டு நேற்று நான் பாதியில் லீவ் போட்டுட்டு போயிட்டேங்கிறதுனால கோவத்தில் தான் நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோவும் அதெல்லாம் எதுவும் கிடையாது, நீ தான் எனக்கு சீட் எழுதி கொடுத்துட்டியே, அப்புறம் ஏன் நான் உன் மேலே கோவப்பட போகிறேன், ஏதோ எமர்ஜென்சி தானே வெளியில் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப மிஸ் பண்ணதாக அவள் கையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக ஃப்ளர்ட் பண்ணுறான். ஹீரோயினுக்கு அவள் எல்லாமே நடிக்கிறான்னு தான் தோணுது. உடனே அவளும் இங்கே பாரு உன்னோட நடிப்புக்கு இந்த பேச்சுக்கெல்லாம் பயங்கர ஆள் நான் கிடையாது அப்படின்னு சொல்ல ஹீரோவுமே என்னோட லவ்வை நான் எப்படி ப்ரூவ் பண்ணுமோ அப்படி ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ணவும் அவள் கடுகடுன்னு ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அப்போ ஹீரோவும் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான். ஹீரோயினுக்கு அது தெரியாது. ஸோ இப்போ ஹீரோயினுக்கு அவங்க அக்கா கிட்டேருந்து கால் வருதா. அவள் பதட்டமாக ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணிவிட்டு பாட்டிக்கு என்னாச்சு, பாட்டி நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இப்போ அவங்க அக்கா அந்த சைடு ஏதோ பதில் சொல்ல ஹீரோயினும் அப்படியா சரி நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இறங்கி வரா. இப்போ பாட்டியை பற்றி இவ பேசும்போது ஹீரோ டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகுறான். அக்கா அவங்க ஆஃபீஸ்லேயே தான் நின்றுட்டுருக்கா போல். ஸோ ஹீரோயினும் பாட்டிக்கு என்னாச்சு ஏதாவது எமர்ஜென்சியாக விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவள் கேட்டுக்கிட்டே போகும்போது அவங்க அக்கா அங்கே எத்தனை பேர் இருக்காங்கன்னு கூட பார்க்காம ஹீரோயினோட முடியெல்லாம் பிடிச்சி இழுத்து அவளை பயங்கர அசிங்கமாக பேசுகிறா. ஸோ உனக்கு பணம் வேணும்னா என்னோட பெர்மிஷன் இல்லாமல் திருட்டுத்தனமாக என் புருஷனை சந்திச்சு அவனை செடியூஸ் பண்ணி வாங்கிக்கிற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா, இதுக்கு முன்னாடி எத்தனை பேரோட நீ பழகிருக்கன்றதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் நீ ஒரு ப்ராஸ்டியூட்டாக இருக்கணும்னா வேற எங்கேயாவது போய் இருந்துக்கோ, என்ன ஒரு வாழ்க்கையை தலையிடணும்னு நினச்சினா சும்மா இருக்க மாட்டேன், என் புருஷனையே ஸ்டீல் பண்ணிக்கலான்னு பார்க்குறியான்னு சொல்லி பயங்கரமாக ஹீரோயினை பேசவே விடாமல் போட்டு அடித்து அவளை அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. அப்போ ஹீரோவும் அங்கே வந்துடுறான், சாவும் வந்துடுறான். ஹீரோவால் இதெல்லாம் பார்த்துட்டு பொறுத்துட்டு இருக்க முடியலை. அவங்க தடுக்கலான்ட்டு கிளம்பும் போது அவனை இழுத்து நிறுத்திட்டு அவங்க ஃபேமிலி விஷயம் அவங்க பார்த்துக்கட்டும், நீ எதுக்கு நடுவில் போகிற அப்படின்னு சொல்லி கேட்டு அவனை கையோடு பிடிச்சு வச்சுக்கிறான். அவங்க அக்காவும் வெறி பிடிச்சவன் மாதிரி ஹீரோயினை பேசவே விடாமல் என் வாழ்க்கையை கெடுக்கணும்னு பார்க்குறியா, உனக்கு என் புருஷன் கேட்குதான்னு சொல்லி பயங்கரமாக சொல்லியே அடிச்சிட்டு இருக்கா. ஹீரோயினும் பேசுறதுக்கு ட்ரை பண்ண கூட அவளை விடவே மாட்டேங்கிறா. ஒரு கட்டத்தில் எல்லாரும் அங்கே காசிப் பண்ணிக்க ஆரம்பிக்க ஹீரோவும் தாங்கிக்க முடியாமல் சாவை தள்ளி விட்டுட்டு அவன் வெளியில் வந்துடுறான். இப்போ அவங்க அக்காவும் ஹீரோயினை அடிக்கிறதுக்காக திரும்ப கையை வாங்கிட்டு வரும்போது ஹீரோ அவ கையை இழுத்து பிடிச்சு தடுத்து நிறுத்திடுறான். உடனே அவங்க அக்காவும் நீ எதுக்காக எங்களுக்குள்ள நடுவில் வர, இது எங்கள் குடும்ப விஷயம் அப்படின்னு சொல்லி கத்துறா. ஹீரோவும் உன் குடும்ப விஷயம்னா அதை வெளியில் ரோட்டில் வச்சுக்கோ, என்னோட கம்பெனிக்குள்ளே கத்திட்டு இருக்காத, இங்கே நீ இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருந்தனா நான் போலீஸ்கிட்ட உன்னை ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுக்க அவள் போலீஸ்னு பேரை கேட்ட உடனே பயந்துக்கிட்டு அங்கே ஹீரோயினை பார்த்துட்டு உன்னை இப்போதைக்கு விடுறேன் வெளியில் வா உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போயிடுறா. அழுதுட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினும் அங்கே ஹீரோவை பார்க்க கூட முடியாமல் அவன்கிட்ட அரைகுறையாக ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட ஹீரோ ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கான். இதை பார்க்குற அந்த சாக்கு வைத்தறிச்சல் ஆயிடுது. ஸோ அவள் ஹீரோவை தூண்டி விட்டுட்டு இருக்கா. நீ
சொன்னப்போ கூட நான் நம்பலை, ஆனால் சொந்த அக்கா புருஷனையே ஸ்டீல் பண்ணி அவன் கூட அஃபேர் வச்சுக்கணும்னு நினைக்கிறாளே, இவளை நிஜமாவே மட்டமானவ தான், இனிமே இவ கூட நான் சேர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அக்கா காரியம் வெளியில் வந்த உடனே இந்த முறை தப்பிச்சிட்டல, உன்னை விட மாட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இங்கே அவள் ஹஸ்பண்டோடைய அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணிட்டு, எனக்கு என் புருஷன் என்னை சீட் பண்ணுறானோன்னு தோணிட்டுருக்கு, நீ எப்போவுமே அவன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோ, அவனோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் மானிட்டர் பண்ணி எனக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ நீ எதுக்காக இப்படி சந்தேகப்படுற அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் கேட்கும் போது, எனக்கு என்னவோ என் தங்கச்சி கூட தான் அவன் அஃபேர் வச்சுருக்கானோன்னு தோணுது, அதனால் நீ எனக்கு எல்லாத்தையும் சொல்லு, நான் உனக்கு பணம் கொடுக்குறேன்னு அவன்கிட்ட சொல்லிட அவன் ஃபோன் காலை கட் பண்ணுறான். அடுத்தது பார்த்தா அவன் தான் இப்போ இவளோட புருஷன் கூட ஸ்லீப் பண்ணிட்டு இருந்திருக்கானாட்ருக்கு. ஸோ இப்போ அந்த ஹஸ்பண்டும் இந்த அசிஸ்டன்ட் கிட்ட என் பொண்டாட்டி உனக்கு எதுக்கு கால் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவளுக்கு சந்தேகம் வந்துருச்சு, நீ அவளை சீட் பண்ணுறேன்ட்டு, அதுக்கு தான் கொஷின் பண்ணா அப்படின்ன உடனே அப்போ நாம 2 பேரும் ஒன்றா இருக்கிறது அவளுக்கு தெரிஞ்சிடுச்சான்னு அந்த ஹஸ்பண்ட் வந்து ஷாக்காக கேட்குறான். அப்போ அந்த அசிஸ்டண்ட்டோ அதுதான் இல்லை, அவளோட சொந்த தங்கச்சியும் உன்னையும் சேர்த்து வச்சு அவள் சந்தேகப்படுறா அப்படின்னு சொல்ல, அப்போ இவன் கொஞ்சம் பதறான். உடனே அந்த அசிஸ்டண்ட்டும் நமக்கு நல்லதாக போச்சு விடு, நம்ம மேலே சந்தேகம் வரல, நாம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறான். இங்கே ஹீரோயினும் அவங்க அக்கா வந்து அடித்து பார்த்தது கத்துனதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஒரு பக்கம் அழுதுட்ருக்கா. அப்போ தான் அவளுக்கு ஒரு கால் வேற வருது, அவள் பேங்க்கில் லோன் கேட்டுருப்பா போல, பட் ஆனால் அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இப்போ அவளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லோன் வந்து கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல, அந்த ஃப்ரெண்டுமே சரி இதுக்கு எதுக்கு நீ அழுதுட்ருக்க, கொஞ்சம் பொறுமையாக யோசின்னு சொல்கிறா. எனக்கு வேறு என்ன பண்ணுறதுனே தெரியல, பாட்டிக்கு வேறு அர்ஜென்ட்டாக சர்ஜரி பண்ணி ஆகணும் அப்படின்னு ஹீரோயின் அழுக ஆரம்பிக்க, அப்போ அந்த ஃப்ரெண்டும் சில கம்பெனிஸ்லலாம் அட்வான்ஸ்டாக பே கேட்டால் தருவாங்க, நீ காரணம் சொல்லி ஹெச்ஆர் கிட்ட கேட்டுப்பாரு, அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா உனக்கு வந்து ஆப்ரேஷனுக்கு பணம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அது பாசிபிளா, எனக்கு இது தெரியாது, சரி நான் போய் பேசி பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஹெச்ஆரை போய் பார்த்துட்டு வெளியில் வந்துடுறா. ஸோ ஹீரோவுமே ஹெச்ஆரை எதுக்கு போய் பார்க்குறா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவன் அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறமா இவன் வந்து அந்த ரூம்குள்ளே போயிட்டு அங்கே ஹெச்ஆரை சந்திச்சு, இப்போ ஒருத்தி வந்துட்டு போனால அவள் எதுக்கு வந்தா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறான். அதுக்கு அவங்களோ அட்வான்ஸ்டாக பேமெண்ட் வந்து கேட்டாங்க, சேலரியில் அப்புறம் டிடியூஸ் பண்ண சொல்லி கேட்டுட்ருக்காங்க. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன், ஏன்னா இங்கே கம்பெனி பாலிசி படி 1 இயர் எம்ப்ளாயியாக இருந்தால் தானே நம்ம அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது, என்ன காரணம் ஏதுன்னு ஏதாவது சொன்னாலா அப்படின்னு கேட்கும் போது, அவங்க பாட்டிக்கு ஏதோ உடம்பு முடியலை சர்ஜரி பண்ணணும்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. ஸோ இதுக்காகத்தான் அவங்க அக்காவுமே இப்போ பண விஷயமா கத்திட்டு போனா அப்படிங்கிறதெல்லாம் இவனுக்கு புரியுது. என்னோட ஃப்ரெண்டும் ஹீரோட ஃப்ரெண்டும் பேசி வச்சுக்கிட்ட மாதிரி ஒரு மெயில் அப்போ மீட் பண்ணிக்கிறாங்க போல். ஸோ அப்போ வந்து இவங்க 2 பேரும் அவங்க வேலையை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணும்போது ஹீரோட ஃப்ரெண்டு விக்கியோட கம்பெனின்னு மென்ஷன் பண்ணாமல் அவன் வந்து ஒரு கேஸ் எடுத்துக்கிறதாகவும் லோகோ வந்து திருடின விஷயம் அப்படின்னு சொல்லி கேஸை பற்றி அவன் ஷேர் பண்ணியிருக்கான். இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே நானுமே அது மாதிரி ஒரு லோகோ கேஸ் தான் பார்த்துட்ருக்கேன், ஆனால் இது ரெண்டும் ஒரே கேஸாக இருக்காதுல்ல அப்படின்லாம் சொல்லி கேட்கும் போது அவங்களுக்குள்ளே பேசிலாம் சிரிச்சிருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு இவங்க ரீகால் பண்ணி பார்க்குறாங்க. ஆக்சுவலாக கோர்ட் வாசலில் நின்றுட்டு இவங்க 2 பேரும் கோர்ட்டில் கேஸ் அட்டெண்ட் பண்ணலான்ட்டு வந்திருக்காங்க போல். அப்புறம் தான் இவங்க 2 பேரும் அவங்க அப்பனண்ட்டாக இருக்காங்கன்றதே தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு என்ன நினச்சிக்கிறான்னா, இவ வேணும்னே தங்கிட்ட கேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காகத்தான் அன்றைக்கி வந்து நம்மளோட பழகியிருக்கா அப்படின்னு நினச்சிட்டு அவன் மேலே பழி சொல்லிடுறான். இதை இவ ஏற்றுக்க முடியாமல், நான் வந்து அன்றைக்கி சந்தேகம் தான் பட்டேன், ஆனால் நிஜத்தில் இதுதான் நடக்கும், நீயும் நானும் அப்பனன்ட்டு எனக்கு தெரியாது அப்படின்லாம் சொல்கிறான். இவன் நம்புறதுக்கு ரெடியாக இல்லை. அவளை பழி போட்டுட்டு அவன் கிளம்பி போயிட இவன் இந்த பக்கத்துலேருந்து கத்திட்டு இருக்கா. ரொம்ப பிடிச்சிருக்கு, இவனை கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா இப்போ இவன் எனக்கு எதிரியாகிட்டுல போயிட்டுருக்கான், என் லைஃப்பில் மட்டும் எதுவுமே நல்லது நடக்காதா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அவன் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வரா ஒர்க்கை முடிச்சுட்டு. அப்போ பார்த்தா அங்கே ரிசப்ஷன் டெஸ்கில் பாட்டியோட சர்ஜரிக்கு ஃபுல் பேமெண்ட்டு முடிச்சாச்சுன்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு, நான் கட்டலையே, யார் கட்டினா என்ன ஏதுன்னு கேட்குறான். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, இப்போ கூட அவங்க பாட்டியை வந்து பார்க்கறதுக்காகத்தான் மேலே போயிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் அவங்கள தேங்க் பண்ணிட்டு யார் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்ட்டு வேகமாக ஓடுறான். அங்கே ஓடி போயிட்டு பார்த்தா பாட்டி மட்டும்தான் இருக்காங்க. அப்போ அவளும் பாட்டிக்கிட்ட யார் இங்கே வந்தா என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அங்கே கரெக்டாக ஹீரோ உள்ளே என்ட்ரி ஆகிடுறான். பாட்டிக்காக ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு பேசிக்கிட்டே. ஸோ இப்போ ஹீரோவை பார்த்த உடனே பயங்கர சர்ப்ரைஸ் ஆகிடுறான். ஸோ இப்போ அவனை முறையாக வந்துட்டு எந்த ஒரு கடுப்பும் இல்லாமல் ஹேட்டும் இல்லாமல் அவனை புதுசாக வந்து பார்க்குற மாதிரி பார்த்துட்ருக்கா. ஹீரோவும் இங்கே பாட்டிக்கிட்ட வந்துட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் வந்து ஃப்ளர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். பாட்டியும் என்னப்பா நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, உங்களுக்கு என்ன குறை, நீங்கள் பார்க்க எவ்வளோ எங்கே இருக்கீங்க தெரியுமா, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் பிறந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் பெரிய போராட்டமே நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பாட்டியை சந்தோஷப்படுத்திட்டு இருக்கான். இங்கே ஹீரோ ஒரு மாதிரியாக பார்த்துட்டு இருக்கிறத அவனுமே நோட்டீஸ் பண்ணுறான்.
பிறகு அவங்க வெளியில் வந்த உடனே ஹீரோயினும் கேட்குறா, எதுக்காக எனக்கு இவ்வளோ பணமெல்லாம் கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோவும் நீ எதுவும் கவலைப்படாத, பாட்டியோட ஹெல்த் தானே முக்கியம் அப்படின்னு சொல்கிறான். இல்லை யாருமே எதுவும் எதிர்பார்க்காம பண்ண மாட்டாங்களே, உனக்கு என்கிட்டேருந்து என்ன வேணும்னோடனே ஹீரோ நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் பண்ணேன். எனக்கு பாட்டியோட ஹெல்த் முக்கியம், அவங்களோட உயிர் முக்கியம், எனக்கு பாட்டியை நிஜமாவே பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு ஹீரோயின் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிடுறா. அப்போ ஹீரோவுமே சரி நான் நிஜமாவே என்ன வேண்டும்னு சொல்லட்டா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு தெரியும் இந்த மாதிரி தான் ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு கொஞ்சம் கடுகடுன்னு ஆக, அப்போ ஹீரோவுமே உனக்கு இந்த மாதிரி பணத்தை வாங்கிக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு, அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா இதை ஒரு லோனாக எடுத்துக்கோ, மாதம் மாதம் சம்பளத்தில் பிடிச்சிக்கிறேன்னொடனே அவள் சரின்னு ஒத்துக்கிறான். பிறகு ஹீரோவுமே சரி எனக்கு என்ன வேணும் தெரியுமா, எனக்கு உன்கிட்ட ஒரு சான்ஸ் வேணும், நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உனக்கு ப்ரூவ் பண்ண முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன், அதை பண்ணவும் போகிறேன், ஆனால் நீ என்னை எப்போவுமே தப்பாக பார்க்காம இரு அப்படின்னு சொல்லி அவள் கையை பிரித்து அவளோட கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் அங்கே ஹீரோவுடைய அம்மா வராங்களா. ஸோ அவங்க ஹீரோவுடைய பேக் சைடு தான் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு ஹீரோ தான் தெரியல. ஸோ இப்போ அவங்க அது தெரியாமலே அங்கே நிற்கிறது ஹீரோயின் தானே, ஒரு பையனோட பேசிகிட்டு இருக்கா, அவளோட பாய் ஃப்ரெண்டா, ஆனால் பாய் ஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரிலாம் அவள் சொல்லலையே, அந்த பையன் யார் என்னன்னு பார்க்கணுமே அப்படின்னு சொல்லுறாங்க. அப்போ அவங்க கூட இருக்காருல்ல, அவர் இன்னும் யாருன்னு நம்மளுக்கு தெளிவாக தெரியலை, அவங்க ஹஸ்பண்டா இல்லை யாருன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் உனக்கு ரெஸ்ட் எடுக்க டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு அவசரமாக. இன்னும் ஹீரோவை வெளியில் கொண்டு போய் வழி அனுப்பிட்டு வரேன்னு பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கா. அப்போ அவங்க லிஃப்ட்டில் வந்துட்டு இருக்கும் போது ஹீரோ சடார்னு அவளுக்கு சீக்கில் கிஸ் பண்ணிட, அவள் அப்படியே ஷாக் ஆகிட்டு அவனை பிடிச்சி தள்ளி விடுறா. ஸோ எனக்கு ஒரு சான்ஸ் தானே கேட்டேன், அதுக்கு எதுக்கு நீ இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கன்னு ஹீரோ கேட்க, ஹீரோயினும் உன்னை ஹராஸ்மெண்ட் கேஸில் உள்ள தள்ளுறனா இல்லையா பாரு, இப்படிலாம் கிஸ் பண்ணக்கூடாது, நீ எதுக்கு பண்ணிட்டு இருக்க அப்படின்னும் போது ஹீரோவும் சரி அடுத்த முறை பெர்மிஷன் வாங்கிட்டு கிஸ் பண்ணுறேன், இப்போ நான் ஒரு தடவை உன்னை கிஸ் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிட்ட வர ஹீரோயினும் பயந்துட்டு இருக்கா. அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆயிட்டுருக்கு அவளுக்கு. அப்போ நீ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நான் ஏன் பேசக்கூடாது, நான் உன்னை லவ் பண்ணுறேன், ஸோ எனக்கும் ஆசையெல்லாம் இருக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாரு அப்படின்னு அங்கே லெஃப்ட்டு நின்ன உடனே அவாட்டுக்கு கிளம்பி போயிட ஹீரோயின் இவனால் ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுறா. பாட்டிக்கு அவன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஹெல்ப் பண்ணதாகட்டும், அப்போ இப்போ லிஃப்ட்குள்ளே இவன் ஃப்ளர்ட் பண்ணது கிஸ் பண்ணதுன்னு எல்லாத்தையுமே ரீகால் பண்ணி பார்த்துட்டு பயங்கரமாக ப்ளஷ் ஆகிட்டு நின்றுட்டுருக்கா. ஹீரோவும் லெஃப்ட்லேருந்து வெளியில் வந்த உடனே பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். ஸோ எல்லா பிளானும் சொதப்பிடுச்சு, ஆனால் இந்த முறை எதுவும் சொதப்பாது, அவள் என்னோட சாம்ஸ்க்கு ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிட்டா, இன்னும் கொஞ்ச நாள் தான் அவன் என்னை முழுசாக லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவா அப்படின்னு தனக்குள்ளே பேசி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். அப்பாவுக்கு ஹீரோ பணம் கட்டிட்டாங்கிற விஷயம் தெரிஞ்சு அவங்க அசிஸ்டண்ட்டை பயங்கரமாக திட்டாங்க. அவன் பணம் கட்டுற வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த, நாளில் முதல்ல கட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் விஷயம் கேதர் பண்ணுறதுக்குள்ளே அங்கே அவன் வேலையை முடிச்சிட்டான், என்ன சாரி அப்படின்னு இவர் சாரி கேட்டு நின்றுட்டுருக்காரு. இவங்க பேசுகிறது எல்லாத்தையுமே அந்த பீட் இருக்கான்ல ஹீரோவோட ஸ்டெப் பிரதர், அவன் ஒளிஞ்சிருந்து கேட்டுட்ருக்கான். இப்போ தான் அங்கே ஸ்டெப் மதரும் வராங்க. இவங்க பேசுகிறத அரையும் குறையுமாக கேட்டுட்டு அவங்க வேறு அங்கே நின்றுட்டு, ஸோ இப்போ எனக்கு ஒரு குழப்பமாக இருக்குது, எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த பொண்ணு தான் வேணும்ன்ட்டு நிற்கிறான். நீங்களும் அந்த பொண்ணு தான் வேணும்னு நிற்கிறீங்க, அந்த பொண்ணு திடீர்னு ப்ரெக்னென்ட் ஆகிட்டா அந்த குழந்தை உங்களை அப்பான்னு கூப்பிடுமா தாத்தான்னு கூப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நக்கலாக கேட்ட உடனே ஹீரோடைய அப்பாவுக்கு பயங்கரமாக கடுப்பேறிடுது. இந்த மாதிரி கேவலமாக யோசிக்கிறதெல்லாம் ஒன்னால் மட்டும்தான் முடியும், ஏன்னா நீயே அந்த மாதிரி புத்தியை வச்சுட்டு தானே உள்ளே வந்த அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அசிங்கமாலாம் பேசிகிட்டு இருக்காத, என்னோட பையனை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அந்த பொண்ணை பற்றியும் எனக்கு நல்லா தெரியும், எனக்கு அந்த பொண்ணு மேலே ஜென்யூனாக ஃபீலிங்ஸ் இருக்குது, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஆனால் அவள் அதை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை, என்னோட பையனுக்கு அவளை நிஜமாவே பிடிக்கும்னு எனக்கு தெரிய வந்துச்சுன்னா அந்த பொண்ணை நான் அவனுக்குன்னு விட்டு கொடுத்து விலகி வந்துடுவேன், ஆனால் இப்போ அது நிலைமை கிடையாது, அவளை வச்சு என்னை ஜெயிக்கணும்னு மட்டும்தான் பார்த்துட்ருக்கான், அவளை ஒரு டூலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கான், அதுக்காகத்தான் அவளுக்காக நான் இன்னும் போராடிட்டுருக்கேன், தப்பாக பேசாத அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டால் நம்பணும் தான் தோணுது, ஆனால் நீங்கள் யார் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும், ஸோ இந்த ட்ராமாவெல்லாம் நான் நம்ப மாட்டேன், நீங்கள் ஏதாவது வேலை பண்ணி அவளை உங்களுக்கு சொந்தமாக்கிக்க தான் பார்ப்பீங்கன்னு உங்கள் புத்தி எனக்கு தெரியும்னு சொல்லும் போது இவர் கோவப்பட்டுட்டு, இனிமே அந்த பொண்ணை ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நீ நினச்சேன்னா இன்னும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுக்கோ, ஆல்ரெடி நான் உனக்கு வார்னிங் கொடுத்துட்டேன், அடுத்த முறை வார்னிங் கொடுக்க மாட்டேன், உன்னை இந்த வீட்டிலேருந்து அனுப்பிடுவேன் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்ப. இப்போ அந்த ஸ்டெப் மதருக்கு கடுப்பாக்கிட்டு இருக்கிறத விட அவங்க பையனுக்கு தான் அங்கே பயங்கர கடுப்பாகுது. ஹீரோயினால் அவங்க அம்மாவை அவங்க அப்பா திட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் ரூம் காட்டுறாங்க. ஹீரோவுடைய அம்மா கிட்ட அந்த நபர் இப்போ சொல்கிறாங்க, இந்த ஹாஸ்பிட்டல் நம்மளுக்கு வேண்டாம், வேறு ஹாஸ்பிட்டல் போயிடலாம்
மாற்றிடலான்னு சொல்லிட்டு இங்கே தானே பெஸ்ட் டாக்டராக இருக்காங்கன்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அம்மாவும் கேட்கும் போது அப்படி தான் நானும் நினச்சேன் அப்படின்னு இவர் மழுப்பிட்டே நிற்கிறாரு. ஒருவேளை காசு பத்தலையா இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுங்கிறதுனால பணம் கட்ட முடியலையா அப்படின்னு ஹீரோவோட அம்மாவும் கேட்க இவர் தயங்கிக்கிட்டே ஆமான்னு சொல்லிடுறாரு. அவங்களும் சரி மாற்றிலாம் அப்படின்னு ஒத்துக்கவும் இவர் வெளியில் வந்துட்டு அவருடைய ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. ஆக்சுவலாக ஹீரோ தான் அங்கே ஹீரோயின் கூட இருந்தாங்கிறத இவர் பார்த்துருக்காரு போல். ஸோ இப்போ ஹீரோ வந்து இவங்களுடைய பையனும் இவங்களுக்கு தெரிஞ்சிருது. ஸோ அம்மாவும் பையனும் பார்த்துக்க கூடாது, அப்படி பார்த்தா ஹீரோவோட அம்மா தன்னை பிரிஞ்சு போயிடுவாங்க அப்படின்றதுக்காகத்தான் ரெண்டு பேரையும் பார்த்துக்க விடாமல் இப்போ அவர் ஹாஸ்பிட்டலில் மாற்றணுன்ற முடிவே வந்திருக்காரு. ஸோ இங்கே ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட் கிட்ட ரொம்ப சந்தோஷமாக ஷேர் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டா, இன்னும் கொஞ்சம் நல்ல பிளான் ஒர்க் அவுட் ஆகிடும்லாம் சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பிளான் ஆடா அப்போ பாட்டிக்கு பணம் கட்டினதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கேட்கும் போது அது கிடையாது, எனக்கு அந்த பாட்டியை நிஜமாவே பிடிக்கும், அந்த காசெல்லாம் நான் திரும்ப எதிர்பார்க்கவும் கிடையாது, அது பாட்டிக்காக நான் அவங்களுடைய பேருங்கிற நிலமையில இருந்து பண்ணக்கூடிய ஒரு நல்ல விஷயந்தான், அது வந்து ஹீரோயினோட இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நான் அந்த பாட்டிக்காக ஹெல்ப் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். கொஞ்சம் நல்லவன் தான் போல். அதுக்கப்புறமா ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு பண விஷயத்தில் பிரச்சனை முடிஞ்சிடுச்சு, ஹீரோ காசு கொடுத்துட்டான் அப்படின்லாம் சொன்னோன்னே அந்த ஃப்ரெண்டும் ஒருவேளை அவனுக்கு நிஜமாவே உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கோ, இருந்தாலும் சரி நீ வந்து டக்குன்னு அவனுக்கு இடம் கொடுத்துறாத, அவனை நம்பிடாத, நிறைய பசங்க அதுவும் ரிச்சானவங்கெல்லாம் அங்கே பொண்ணுங்க கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் எதிர்பார்ப்பாங்க, அதுக்காக தான் அவன் வந்து ஜாம் பண்ணுறானோ என்னவோ, எதுக்கும் நீ கேர்ஃபுல்லாக இரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினும் இந்த பக்கமாக தூங்குறதுக்குன்னு படுத்துட்டு பிறண்டு பார்த்துட்டு ஹீரோ வந்து அவங்க அக்கா கிட்டேருந்து அவளை காப்பாற்றினது, பாட்டிக்கிட்ட இந்த மாதிரி நல்லா நடந்துக்கிறதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே ரீகால் பண்ணி பார்த்துட்டு அவங்களோட கிஸ்ஸுன்னெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ரொம்ப வெக்கப்பட்டுட்டு இருக்கா. அதே மாதிரியே ஹீரோ அந்த பக்கமாக ஹீரோயினை கிஸ் பண்ணது அவளோட ஃப்ளர்ட் பண்ணதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவனுமே தூக்கம் கலைஞ்சி எழுந்திருந்துட்டு நான் எதுக்காக அவளை பார்த்து யோசிச்சுட்டு இருக்கேன், அவள் தான் என்ன லவ் பண்ணணும், அதுதான் பிளான், நான் அவளுக்கு விழுந்துடக்கூடாது அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிறான். நாள் காலையிலே ஹீரோயின் வந்து ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுடுறா. ஸோ பாட்டிக்கு சர்ஜரியும் வந்து பணம் கட்டிட்டனால உடனே அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஆனால் பாட்டியும் சர்ஜரி ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பயந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினும் அவள் தம்பியெல்லாம் பார்த்து அவங்க பேசிட்டு எங்கே அவனோட அக்கா, அவளுமே நான் பார்க்கணும், நான் பார்க்க முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு அவங்க பயப்பட நாங்கள் ஆல்ரெடி கால் பண்ணிட்டோம், அவள் கால் எடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட தம்பியும் சொல்லிட்டு இருக்கான். அப்போ பாட்டியும் வந்துட்டு உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு இவங்க ரெண்டு பேரும் சமாதானம் சொல்லி அங்கே சர்ஜரிக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. என்னோட அக்காவும் அவள் ஹஸ்பண்டும் அப்போ தான் அங்கே வராங்க. ஸோ எங்கள் பாட்டின்னு உடனே இந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஏன் அவசர அவசரமாக சர்ஜரி வந்து பிளான் பண்ணிங்க அப்படின்னு அந்த பிரதர் இன்லா கேட்குறான். அதுக்கு ஹீரோயினும் இல்லை பணம் கட்டியாச்சு அதனால் உடனே கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க, ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு நாங்களும் ஓகே சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பணத்துக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு அவங்க அக்கா ஹஸ்பண்ட் கேட்கும் போது ஹீரோயினும் நான் உங்ககிட்ட கேட்க தான் வந்தேன், ஆனால் பாஸ் கட்டிட்டாரு அப்படின்னோடனே நீ என்கிட்ட கேட்டுருக்கலாம்லம்மா, எதுக்காகம்மா எங்ககிட்ட தயங்கின, கண்டவங்கள்ட்டலாம் எதுக்கு வாங்கணும்னு அவங்க அக்கா காரணம் கேட்க அதுக்கு அவங்க அக்காவும் ஆமாம் நீ எங்கள்கிட்ட கேட்டிருக்கலாம்ல, ஏன் எங்கள்கிட்ட கேட்கல, நாங்கள் என்ன இல்லைனா சொல்லியிருப்போம் அப்படின்னு ட்ராமா போடுறா. ஹீரோயினுக்கு அப்போ தான் தெரியுது அவங்க அக்கா அவள் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்காமலே பணம் இல்லைன்னு ஹீரோயின் கிட்ட போய் சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதை புரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்குள்ள தன்னால் குழப்பம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இல்லை உங்களுக்கு எது கஷ்டம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் என் பாஸ் கிட்டே லோனாக வாங்கிட்டேன், சம்பளத்தில் பிடிச்சிப்பாங்க, வேற ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடுறா. ஆனால் அவள் அக்கா ஹஸ்பண்டும் இனிமேல் ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட வந்து பேசுமா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினும் அவங்க அக்காவும் அப்புறம் தனியாக போனதுக்கப்புறமா ஹீரோயின் அவங்க அக்கா கிட்ட கேட்குறா உன் புருஷன் கிட்ட விஷயமே சொல்லாமல் நீ பாட்டியை காப்பாற்றணும்னு கூட நினைக்காம செல்ஃபிஷாக இருந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி செத்தா கூட உனக்கு பரவாயில்ல, அப்போ கூட பணம் அந்த ஆளுக்கு உன்னை பிடிச்சிருக்கு தான் போலையே அப்படின்ன உடனே ஆமாம் அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவர் என்ன டேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு போல், ஆனால் நான் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறா. ஏன் அப்படின்னு அவள் தம்பியும் கேட்க ஏன்னா எனக்கு என்னோட இடமும் தெரியும் அவர் இருக்கக்கூடிய இடமும் தெரியும், எங்களுக்கெல்லாம் செட்டே ஆகாது அப்படின்னு சொல்ல அவள் தம்பியும் நல்ல வேலை உனக்கு வந்து இதே விஷயம் புரிஞ்சிருக்கு, நீ புரியாமல் இருந்து அவனுக்காக லவ் பண்ணிட்டு ஹர்ட் ஆகிடாத, ஏன்னா நம்மளுக்கும் அவங்களுக்கும் செட்டே ஆகாது, அந்த ஃபேமிலியில் ஒருத்தர் கூட கூட நம்மளுக்கு காண்டாக்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான். அதான் அவனுக்கு அந்த பீட் வந்து கால் பண்ணுறான். ஸோ இப்போ இவன் வந்து ஹீரோயினோட தம்பியை பிளாக்மெயில் பண்ணுறான். உங்கள் அக்காவை நான் எதுவும் பண்ணாமல் இருக்கணும் செய்யாமல் இருக்கணும்னா நீயும் நானும் தனியாக வந்து சண்டை போட்டுப்போம், யார் ஜெயிக்கிறாங்களோ அதுக்கப்புறமா பெட் பண்ணி யாரோட லைஃப்பில் யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் கொஞ்சம் மிரட்டான். அவனோட ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட வந்து ஒர்க் ரிலேட்டடாக பேசிட்டு எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துட்ருக்கான். ஆனால் ஹீரோ கவனமே இல்லாமல் அவனோட ஃபோனை மட்டுமே திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருந்துட்டுருக்கானா. இதை பார்க்குற அந்த ஃப்ரெண்டுக்கு சந்தேகமாக இருக்குது, என்னடா இவன் எப்போ பாரு வேலையிலே மூழ்கி போயிருப்பான், இப்போ வந்து கான்சன்ட்ரேஷனே இல்லாமல் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் தான் ஹீரோயின் கிட்டேருந்து கரெக்டாக அவனுக்கு மெசேஜும் வருது, சர்ஜரி நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு,
பாட்டி இன்னும் ஐசியூவில் தான் இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரூமில் ஷிஃப்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதை பார்த்த உடனே அவனுக்கு பயங்கரமாக சிரிப்பு வந்துடுது. அந்த மெசேஜை பார்த்து இவன் தனக்குள்ளே சிரிச்சிட்டு இருக்க, அந்த ஃப்ரெண்டும் எதை பார்த்து சிரிக்கிறான்னு பார்த்து கவனிச்சுட்டு, ஏண்டா அந்த பொண்ணை வந்து ஏமாத்துறேன், ப்ராங்க் பண்ணுறேன், பிளான் பண்ணுறேன்னு என்னென்னவோ கதை கட்டிட்டு அவள்கிட்ட இருந்த மெசேஜுக்கு தான் இவ்வளோ நேரம் பக்கி மாதிரி காத்துட்டு இருந்தியா? நீ காத்துட்டு இருந்ததை பார்த்து நான் கூட சீரியஸான விஷயம்னு நினச்சேன். ஒரு மெசேஜை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு உங்களுக்குள்ளே எல்லாம் டெவலப் ஆயிடுச்சு போல் அப்படின்னு டீஸ் பண்ண, ஹீரோ நீ தப்பு தப்பாக புரிஞ்சிட்ருக்கடா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கான். இங்கே ஹீரோ பாட்டி கண்விழிச்ச உடனே அங்கே ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அவங்கள பார்க்கறதுக்காகன்னு வந்திருக்காங்களா. அப்போ யோட்டுமே பாட்டிக்கிட்ட ரொம்ப பாசமாலாம் பேசிகிட்டு இருந்துட்டுருக்கான். ஸோ அப்போ ஹீரோயினும் இவங்க 2 பேரும் வந்ததுக்காகலாம் தேங்க் பண்ணிட்டு இருந்துட்டுருக்கான். ஹீரோ அங்கே பார்த்தா நிறைய அசிஸ்டண்ட்டோட ஃப்ளார்ஸு அப்புறம் ஃப்ரூட்ஸு என்னென்னவோ கொண்டு வந்துட்டுருக்கான். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினும் எதுக்காக இவ்வளவும் கொண்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறா. யோட்டுக்கு தான் ஹீரோவை பற்றி ஆல்ரெடி தெரியும் இல்லையா, அவங்க அம்மா மூலமாக கேள்விப்பட்டிருக்கான்ல, அதனால் அவனுக்கு இங்கே ஜெலஸ் ஆகிடுது ஹீரோ இவ்வளவும் செய்யறத பார்த்துட்டு. ஸோ அவன் ஹீரோக்கும் நடுவில்லாம் போய் நின்றுட்டுலாம் கொஞ்சம் காமெடி பண்ணிகிட்ருக்கான். ஹீரோ வந்து அங்கே இவன் பைக்கில் கொண்டு வந்து இறக்கி விட்ட வந்தான்னு அவனுக்கும் தெரியுதா. ஸோ இவன் வந்து கொஞ்சம் ஜெலஸாக ஃபீல் பண்ணுறதும் ஹீரோவுக்கு புரிஞ்சிடுது. ஆனாலும் அவன் சட்டை செய்யாமல் ஹீரோயின் கூடயும் பாட்டி கூடயும் க்ளோஸாக தான் பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயினோட அந்த இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கா இல்லையா, லாயர், அவள் தான் யோட்டை கொஞ்சம் காம் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ கம்முனருடா, அவர் நம்ம கெஸ்ட்டுடா அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ இங்கே பாட்டியும் ஹீரோ வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அவங்ககிட்ட பேசிட்டுலாம் இருந்துட்டுருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினோட கையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு, நீ எப்போம்மா ஆஃபீஸ்க்கு வருவ, நீ இல்லாமல் வேலையை ஓட மாட்டேங்குதுமா அப்படின்லாம் சொல்ல, யோட்டோ ஏன் உங்ககிட்ட பணம் இல்லையா, எத்தனை எம்ப்ளாயிஸ் உங்ககிட்ட இருக்காங்க, வேணும்னா புதுசாக ஆள் எடுக்க வேண்டியதானே, அதை என்ன இவன் மட்டும்தான் வேலை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி அங்கே கொதிச்சிட்டு இருக்க. அப்போ அவளோட ஃப்ரெண்டும் திட்டிகிட்டு இருக்கா. ஹீரோவும் யார் இருந்தால் என்ன, புதுசாக வேலைக்கு எடுத்த கூட என்ன, இங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். அதனால ஹீரோவும் ஹீரோயினை ட்ரெஸ் ஷாப்பிங்காக கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஸோ அங்கே அவன் ட்ரெஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் ஹீரோயின் வரான். பார்த்தா அவள் செமையாக வந்திருக்கா. ஹீரோ வந்து அவளை பார்த்த உடனே கண்ணிமைக்க கூட மறந்துட்டு அப்படியே பேனு பார்த்துட்டே இருந்துட்டு இருக்கான். ஹீரோயினும் என்ன இவன் இப்படி பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வியர்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவளுக்குன்னு அவன் வாங்கி வச்சுட்டு வந்த ஒரு டைமண்ட் ஜுவல்லரி எல்லாம் எடுத்து போட்டு விட்டுட்டு அழகு பார்த்துட்டு இருக்கான். பிறகு ஈவெண்ட்டுக்கு 2 பேரும் கிளம்பி வராங்களா. அந்த ஈவெண்ட்டில் பார்த்தா அங்கே ஹீரோவுடைய ஃபேமிலி இருக்காங்க, அப்போ சாவோட ஃபேமிலி, அப்புறம் இன்னும் நிறைய பேர் ஃபேமிலிஸாக தான் வந்திருக்காங்க. யாரும் அவங்க எம்ப்ளாயீஸெல்லாம் கூட்டிகிட்டு வரல. ஸோ இப்போ நீ மட்டும் எதுக்கு என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீ சொன்னது கரெக்டு தான், இங்கே அவங்கெல்லாம் கூட்டிகிட்டு வரமாட்டாங்க, என்னோட லைஃப் எப்படிப்பட்டது, என்னோட ஃபேமிலி எப்படிப்பட்டதுன்னு சொல்லி நீ தெரிஞ்சுக்கணும் இல்லையா, நாளை பின்னாடி டேட் பண்ணும்போது அப்போ தான் உனக்கு சௌகரியமாக இருக்கும்ல, அதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்ல ஹீரோயின் அவனை திட்டா. உடனே அவனும் சரி கோவப்படாத, இங்கே இருக்கவங்க எல்லாருமே நம்ம கம்பெனியோடைய கிளைண்ட் இல்லைனா பார்ட்னர்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ இவங்களோட மிங்கிள் ஆகிறப்போ உனக்கு நாளைக்கு ஒர்க்கில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சரி நீ சொல்கிறது கரெக்டு தான் மாதிரி இருக்குது, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்துட்டு அங்கே விக்கி வந்துடுறான். அவன் ஹீரோயினை பார்த்துட்டு இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் பயங்கரமாக கடுப்பேறிடுறான். அவன் விக்கியை பார்த்துட்டு அவன் மட்டும்தான் அவன் கண்ணுக்கு தெரியிறாளா, பக்கத்தில் இருக்க என்னெல்லாம் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு. உடனே சத்தியமாக அவள் அழகுக்கு முன்னாடி நீ என் கண்ணுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு விக்கி சொல்ல ஹீரோயின் பயங்கரமாக வெக்கப்பட்டு இருக்காளா. ஹீரோக்கு அதை பார்க்க செம பொசசிவ் ஆகிடுது. அவனும் விக்கி கிட்ட உனக்கு கண்ணு தெரியலன்னு டாக்டர்கிட்ட போய் கண்ணு சரி பண்ணுற வழியை பாரு, அதை விட்டுட்டு இப்படி டயலாக் அடிச்சிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறான். அப்போ ஹீரோயின் வந்து பயங்கரமாக கிகல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோக்கு பார்க்க செம கடுப்பாயிட்டுருக்கு. கரெக்டாக ஹீரோவோட ஃப்ரெண்ட் அங்கே வரானா, அவனுமே ஹீரோயினை பார்த்த உடனே இன்னைக்கு நீங்கள் சூப்பராக இருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வெக்கப்பட ஆரம்பிக்க விக்கியும் பாத்தியா எனக்கு மட்டும் இல்லை அவனுக்கும் கூட தான் பக்கத்தில் நிற்கிற ஒன்றை கண்ணுக்கு தெரியல, இவ்வளோ அழகாக ஒரு பொண்ணு இருந்தால் நீ எல்லாம் எப்படா கண்ணுக்கு தெரியவ அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறான். ஹீரோக்கு இங்கே பயங்கர ஜெலஸ் ஆகிட்டு அவன் ஹீரோயினோட கையை வெடுக்குன்னு பிடிச்சி கை கோர்த்துக்கிறான். ஸோ இங்கே வா நம்ம இன்னும் நிறைய பேரை மீட் பண்ணணும், வா முதல்ல போயிட்டு நான் ஃபேமிலியை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு தரேன்னு அவளை கூப்பிட்டு எடுத்துகிட்டு கிளம்பிட. அப்போ விக்கியும் வந்துட்டு நக்கலாக ஒரு மாதிரி சிரிக்கிறான். இந்த விஷயம்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துட்டு சாவோட ஃபேமிலிக்கு முன்னாடியும் அப்போ ஹீரோடைய ஃபேமிலிக்கு முன்னாடியும் அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்ருக்கான். ஹீரோயினும் எல்லாரும் அவங்க கை கொடுத்துருக்கிறத தான் பார்க்குறாங்கன்னு பார்த்துட்டு கையை வெடுக்குன்னு இழுக்கிறா. ஹீரோ விடுற மாதிரியே இல்லை, ஒரு வழியாக அவன் கையை கிள்ளி அவள் எப்படியோ கையை ரிலீஸ் பண்ணிடுறா. அப்போ வந்து அவள் ரொம்ப அப்படின்லாம் சொல்லி அங்கே சொல்லிக்கிட்டு இருக்க அங்கே எல்லாருமே கோவப்படுறாங்க. ஹீரோயினுக்கும் ஒரே வெக்கமாக போயிடுது. ஸோ இங்கே இதை யூஸ் பண்ணிக்கிட்டு ஹீரோவுடைய ஸ்டெப் மதரும் கேட்டிங்களா உங்கள் பையன் சொல்கிறத, இனிமேவாது அவகிட்ட இருந்து விலகிருங்க அப்படிங்கிற
அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஹீரோடைய அப்பா அசிஸ்டண்ட் வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் வந்துட்டாரு, நீங்கள் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே இவருமே ஹீரோயின் கிட்ட இருக்கக்கூடிய அந்த அட்டென்ஷனை நகர்த்தணும்னு சொல்லிட்டு சாவோட ஃபேமிலி கிட்ட இப்போ பிரைம் மினிஸ்டரை போய் பார்க்கலாம் வாங்க அப்படின்னு உடனே அவரும் சரி வரேன்னு சொல்லிடுறாரு. ஹீரோவும் ஹீரோயினை இழுத்துக்கிட்டே கிளம்ப அப்போ ஹீரோயினும் நான் இதுக்கு வரணும், இதெல்லாம் ஃபேமிலியாக தான் போகிறாங்க, நீ போ அப்படிங்கிறா. ஹீரோவும் நீயும் எனக்கு ஃபேமிலி தான், கூட வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அப்போ சாவும் இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறது பிடிக்காம நான் இங்கே தனியாக தான் இருக்க போகிறேன், அதனால் எனக்கு துணைக்கு ஹீரோயின் இருக்கட்டுமே, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்ல அவனும் மறுக்க முடியாமல் சரின்னு ஹீரோயினை விட்டுட்டு ஹீரோயின் கிட்டேயும் ஒரு தடவை சொல்கிறான் கேர்ஃபுல்லாக எங்கேயும் போகாதுன்னு. அடுத்தது சாவை பார்த்தோம் இவளுக்கு இதெல்லாம் பழக்கம் கிடையாது, அவளை அவன் கூடவே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போகிறான். அப்பாவும் ஹீரோ கிட்ட அதுக்கப்புறம் போயிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க, இப்போ அவளை கூட்டிகிட்டு வந்து என்னடா பிளான் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு பிளானும் கிடையாதுப்பா, ஆல்ரெடி நம்ம பேசினது தான், அவன் என்னத்தான் சூஸ் பண்ணுவா, என்னத்தான் லவ் பண்ணுவா, உங்கள் பக்கம் திரும்பி கூட வரமாட்டா, அதுதான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை, இதில் நீங்கள் தோக்க போகிறீங்க, நான் ஜெயிக்க போகிறேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிட ஹீரோவோட அப்பாவுக்கு இந்த பக்கம் கடுப்பேறிட்டு இருக்கு. என்னோட அக்கா அவள் ஹஸ்பண்ட் கூடயும் அசிஸ்டன்ட் கூடயும் வந்திருக்காளா. ஸோ அங்கே வந்த உடனே ஹீரோடைய அப்பாவை பார்த்துட்டு அவள் பயங்கரமாக வழியறா. இப்போ அங்கே வந்து ஸோ நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் கூட மீட் பண்ணோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஹஸ்பண்டையும் அசிஸ்டண்ட்டையும் அவள் அறிமுகப்படுத்தி வைக்கிறான். இதை பார்த்த உடனே ஹீரோவுடைய அப்பாவும் எனக்கு இவங்களுக்கு தெரியும், என்னோட கம்பெனியில் இந்த மாதிரி ஒரு பார்ட்னர் மாதிரி இருக்காங்க இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோயினோட பிரதர் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறான் இவங்களுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் இவங்க 2 பேரையுமே நல்லா குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே சாக்கோட நின்றுட்டு இருக்கும் போது பக்கத்து டேபிளில் இருக்கக்கூடிய ஆன்டிஸ் எல்லாம் ஹீரோயினை பற்றி கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ முன்னாடி இவ ஒரு எஸ்காட் மாதிரி இருந்தாலாம் அப்படி இப்படின்னு கண்ணா பின்னாடி இல்லாத போல் அதெல்லாம் சேர்த்து சொல்லிட்டு இருக்கிறத ஹீரோயினும் காது வாங்கிட்டு தான் இருக்கா. ஸோ அங்கே சாவும் காதில் வாங்கிட்டு இதெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து கூனி குறுக்கி போவா அப்படின்றது சாவோட எண்ணமாக இருந்துட்டுருக்கு. அதனால் அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டே ஆனால் ஹீரோயின் கிட்ட வந்துட்டு அவங்க பேசுகிறதெல்லாம் கண்டுக்காத அப்படின்னு இவன் நடிக்கிறா, அவளுக்கு வந்து நல்லது சொல்கிற மாதிரி. அப்போ ஹீரோயினும் எனக்கு அவங்கள பற்றிலாம் கவலை கிடையாது, அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், அதெல்லாம் உண்மையாகிடாது அப்படின்ற மாதிரி தைரியமாக சொல்லிட்டு இருக்க சாக்கு கொஞ்சம் வருத்தமாயிடுது, என்னடா இவ பாதிப்பே ஆகாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஹீரோவுடைய ஸ்டெப்னதர் அங்கே வந்துட்டு அதே குரூப் கிட்ட ஹீரோயினை பற்றி இன்னும் கேவலமாக பேசுகிறாங்க. ஸோ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி புவராக இருக்கிறவங்க புவராக இருக்கக்கூடாது, அதை எப்படி சடார்னு வந்து பணக்காரங்க ஆகலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க போல், எப்படி தான் அவங்களுக்குலாம் ஆசை வருதோ செய்யுதோ இந்த மாதிரியெல்லாம் வேலை பார்த்துருக்கா பாஸ்லன்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக பேச சா வந்து கூட சேர்ந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. அப்போ ஹீரோயினும் கடுப்பாகிட்டு பொறுத்துக்க முடியாமல் அவங்க கிட்ட நடந்து வந்துக்கிட்டே கேட்குறா, நீங்கள்லாம் எந்த காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கீங்க, எல்லா வேலையும் இந்த வேலை மட்டும் அந்த வேலை வந்து பெருசு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும் போது நல்ல வகையில் சம்பாதிச்சு கொடுக்குற வேலைலாம் ஒன்று தானு கூட உங்களுக்கெல்லாம் சென்ஸே கிடையாதான்னு சொல்லி கேட்கும் போது அப்போ கரெக்டாக விக்கி சப்போர்ட்டுக்கு வந்துடுறான். ஸோ இந்த மாதிரி வயசானவங்களுக்கெல்லாம் வெறும் வாய் அசை போட முடியாதுல்ல, அதனால் யாரையாவது தூக்கி வாய்க்குள்ளே போட்டுட்டு இப்படி தான் அசைச்சிட்டு இருப்பாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, இவங்க சொல்கிறதெல்லாம் அவங்களோட முதுகில் இருக்கிறத தெரியாமல் வந்து பேசிக்கிறது, அவங்க குடும்பத்தையும் அவங்க கேரக்டரையும் பற்றி யோசிச்சோன்னா இன்னும் கேவலமாக இருக்கும், நீ எதையும் கண்டுக்காத அப்படின்லாம் சொல்ல ஹீரோயினும் கூட சேர்ந்து அவங்கள டான் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடுறா. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த 3 கிழவிங்களும் அப்படியே கலண்டு ஓடி போயிட இங்கே சாக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருந்துட்டு வயிற்றுச்சல் ஆகிடுது. இவளுக்கு நான் மட்டும் எல்லாரும் மாற்றி மாற்றி வாரி கட்டிக்கிட்டு வராங்க சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து ஹீரோயினுமே எனக்கு இங்கே கொஞ்சம் ஒரு மாதிரி போரிங்காக இருக்குது, நான் வெளியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி போகிறா. அப்போ வந்து விக்கியும் இங்கே சா கூடவே நின்றுட்டுருக்கும் போது இந்த சாவும் இதாக சமையோன்னு சொல்லி விக்கியும் ஹீரோயினையும் கோர்த்து விட்டுணும்னு முடிவு பண்ணிவிட்டு விக்கி கிட்ட ஹீரோயினை பார்த்தாலே எனக்கு பாவமாக இருக்குது, ஆஃபீஸ்லேயும் சரி எங்கே போனாலும் சரி அவளுக்கு கஷ்டம் தான், இது எல்லாத்துக்கும் காரணம் ஹீரோவும் அவங்க அப்பாவும் தான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவளை பயங்கரமாக ஏற்றி விட்டுட அவனும் இப்போ சோகமாக போயிருக்கா அப்படின்னு இவ சொல்கிறத வச்சு நினச்சிக்கிட்டு அவளை சமாதானப்படுத்த போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் கிளம்பி போயிட சாவும் பிளான் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் தனியாக நின்றுட்டுருக்காளா. அப்போ தான் அங்கே விக்கியும் போகிறான். ஸோ போயிட்டு எனக்கும் இந்த ஈவெண்ட் எல்லாம் பிடிக்காதுன்னு சொல்கிறான். அது எப்படி பிடிக்காது, நீங்கள் ரிச்சானவங்களாம் இப்படி தானே வந்து ஈவெண்ட்ஸ் நிறையா அட்டன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கட்டாயத்தின் பேரில் அட்டன் பண்ணுறது தான், எனக்கு வந்து பொதுவாக இதெல்லாம் பிடிக்காது, இங்கே இருக்கவங்க எல்லாருமே ஃபேக்கு, ஸோ இங்கே வந்து பிஸ்னஸ்க்காக நான் வர வேண்டியதாக இருக்குது, எல்லாருக்கிட்டையும் பேச வேண்டியதாக இருக்குன்னு சொல்ல பணக்காரனாக இருக்கிறதுலையும் அப்போ கஷ்டம்லாம் இருக்குது போல் அப்படின்னு ஹீரோயின் பேசுகிறா. மாதிரி இவங்க 2 பேரும் ஜென்ரலாக சில டாபிக்ஸ் எடுத்துகிட்டு அவங்களுக்குள்ளே பேசிட்டு ஓரளவுக்கு வந்து பாண்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டும் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க, இங்கே ஹீரோயினோட அக்கா ஹஸ்பண்டையும் அசிஸ்டண்ட்டையும் பார்த்தியா, அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிற
மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு அப்போ அந்த ஃப்ரெண்டுமே ஒருவேளை ஹீரோயினையும் அவனையும் நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படின்னு சொல்ல ஹீரோவும் எனக்கும் அப்படி தான் தோணுது. ஆனால் அவங்க அக்கா புருஷன் விஷயத்தில் வேணுன்னா நாம் நினச்சது தப்பாக இருக்கலாம். ஆனால் எங்கள் அப்பா விஷயத்தில் நாம் நினச்சது கரெக்டு தானே. எங்கள் அப்பாவை செடியூஸ் பண்ண தானே முயற்சி பண்ணா அப்படின்னு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். அவனும் ஹீரோயினை உள்ளே வந்து தேடுறான். அவளை எங்கேயுமே காணுமா. தனியாக நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு தான் அவகிட்ட போயிட்டு கேட்குறான் ஹீரோயின் எங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவகிட்ட பேசாமல் அவளை பற்றி கேட்குறான்னு உடனே இவளுக்கு அங்கே செம கடுப்பாகிட்டு அவள் வந்து அப்படியே போய் சொல்ல ஆரம்பிச்சிடுறா ஹீரோ கிட்ட. ஸோ இந்த மாதிரி விக்கி வந்தானா அவள் வந்து விக்கியை பார்த்துட்டு நாம 2 பேர் தனியாக பேசலாம் அப்படின்னு சொல்லி அவனை வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டா. விக்கி ஃபஸ்ட்டு வரதுக்கு மறுத்தான். பட் ஆனால் அவள் தான் கொஞ்சம் கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போயிட்டா. தெரியல என்ன பண்ணுறாங்களோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டுட்டு ஹீரோக்கு பயங்கரமாக கோவம் பீக்குக்கு போயிட இவள் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவளும் ஹீரோ கிட்ட வேற பேச்சு எடுக்க ஹீரோ அதை சட்டை செய்யாமல் ஹீரோயினை பார்க்க போகிறேன்ட்டு கிளம்பி வந்துட்டு அவளுக்கு அங்கே இன்னும் ஸ்டொமக் பர்ன் ஆகுது. ஸோ இவன் இங்கே வெளியில் வரும்போது ஹீரோயினும் விக்கியும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்த உடனே தாங்கிக்க முடியாமல் அங்கே வந்து விக்கியை ஃபோர்ஸ்ஃபுல்லாக தள்ளி விடுறான். அப்போ விக்கியும் என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினும் நீ எதுக்கு தேவையில்லாமல் இப்படி அவர்கிட்ட பிஹேவ் பண்ணுறேன்னு கத்திட்டு இருக்கா. நீ சப்போர்ட்டுக்கு வராத அப்படின்னு ஹீரோ வந்து ஹீரோயினை திட்டிட்டு விக்கியை பார்த்து ஒன்னால் என் கம்பெனியை எந்த வகையிலையும் ஜெயிக்க முடியலன்னு சொல்லி ஏன் எம்ப்ளாயி மூலமாக என் கம்பெனியில் நடக்கிற ரகசியத்தெல்லாம் தெரிஞ்சுக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்க நாங்கள் கம்பெனியை பற்றி பேசவே கிடையாது, நாங்கள் பொதுவாக லைஃப்பை பற்றி பேசிகிட்டு இருந்தோன்னு ஹீரோயின் சொல்கிறா. ஸோ அவன் எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியவே தெரியாது. அப்படி இருக்கும்போது அவனுக்கு சப்போர்ட்டுக்கு வரியா, என்கிட்ட சொல்லாமல் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொன்னால நீ எதுக்கு இங்கே வந்து நின்றுட்டுருக்கேன்னு பயங்கரமாக கத்துறான். விக்கியும் அவளை எதுக்குடா தேவையில்லாமல் கத்துறேன், நாங்கள் நிஜமாவே ஒர்க் ரிலேட்டடாக பேசலை, நாங்கள் 2 பேரும் எங்களை பற்றி மட்டும் தான் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கோ இன்னும் கடுப்பாகுது. இவங்களை பற்றி பேசிக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் விக்கியை அடிக்கிறதுக்குனே நின்றுட்டுருக்கானா. ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு மேலே இருந்தால் சரி வராதுன்னு ஹீரோவை அங்கே இருந்து விக்கியை சாரி சொல்லிட்டு தரன்னு எடுத்துகிட்டு போயிட்டா. கொஞ்சம் தூரம் தள்ளி வந்ததுக்கப்புறமா அவள் ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா, தேவையில்லாமல் அவர்கிட்ட போய் ரொம்ப பண்ணிகிட்டு இருக்க, நான் அவர் கூட பேசினா என்ன இல்லை வேறு யார் கூட பேசினா உனக்கு என்ன, எதுக்காக இப்படி நீங்கள் நடந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்போ ஹீரோவுமே நீ அப்படி எதுக்கு அவன் கூட பேசணும், நான் உள்ளே இரு, நான் வர வரைக்கும் கவனமாக இருன்னு சொல்லிட்டு வந்தும் நீ அவனை இழுத்துக்கிட்டு வெளியில் வந்திருக்கனா உனக்கு எவ்வளோ திமிரனோன்னு என்னது நான் பேச கூப்பிட்டு வந்தேனா, என்ன வளரிட்டு இருக்க, நான் தனியாக இருக்கலான்னு வெளியில் வந்தேன், அவர் என்னை ஃபாலோ பண்ணிட்டே வந்தார் அப்படின்னு சொல்ல அப்போ ஹீரோவுமே சரி இப்போ பேசிட்டு இருந்தீங்களே உங்களை பற்றி பேசுனீங்கன்னு சொல்லிட்டு ஹோட்டலில் எவ்வளோ நேரத்துக்கு ரூம் புக் பண்ணலான்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயின் அப்படியே பல்லார்னு ஒரு அறை கொடுக்குறான். அறையை வாங்கின உடனே இவனுக்கு கோவம் ஏறிடுது. உனக்கு எவ்வளோ திமிரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை இழுத்து இவன் ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். கிஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ஹீரோயினும் தள்ளி விட்டுட்டே இருக்கான். அப்பையும் விலகிற மாதிரி இல்லை. ஒரு வழியாக கிஸ்ஸை கொடுத்துட்டு அவன் நகரும் போது ஹீரோயினை பார்க்குறானா. ஹீரோயின் அழுதுட்ருக்கான்றதை கவனித்ததுக்கப்புறம் தான் அவனுக்கு மனசு கஷ்டமாக போயிடுது. அப்போ ஹீரோயின் பலின்னு திரும்ப ஒரு அறை கொடுத்துட்றா. ஸோ என்ன நினச்சிட்டு இருக்க நீ உன் மனசில், எப்படி வேணாலும் என்கிட்ட நடந்துக்கலான்னு பார்த்தியா, உனக்கு கொஞ்சம் அது என் மேலே நம்பிக்கை இருந்திருந்தது, மற்றவங்க சொல்கிற மாதிரி நான் கிடையாதுன்னு நீ யோசிச்சிருந்தா இந்த மாதிரி என்கிட்ட பிஹேவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவும் நான் கோவத்தில் ஆத்திரத்தில் யோசிக்காமல் பண்ணிட்டேன்னு சாரி என்னை மன்னிச்சிடு அப்படின்னு அவகிட்ட திரும்ப திரும்ப கெஞ்சிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் தான் ஹீரோவுக்கு அங்கே யார்கிட்ட வந்து கால் வருது. ஸோ அவங்க சொல்கிறாங்க ஹீரோவோட தம்பியும் ஹீரோயினோட தம்பியும் சண்டை போட்டுட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதை கேட்டு இவன் ஷாக் ஆகிட்டு ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துலேருந்து ஓடுறானா. ஸோ இவங்க 2 பேரும் கை கோர்த்துக்கிட்டு இருக்கிறதையும் ஹீரோயினை இழுத்துட்டு போகிறதையும் அங்கே இருக்கக்கூடிய ஷா பார்த்துடுறா. ஸோ இப்போ ஷா பார்த்த உடனே அவன் அங்கே கடுப்பில் கொந்தளிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு டேண்டம் வந்து பண்ணிகிட்டு இருக்கும் போது அவங்க அப்பா அவள் கோவப்படுறதையும் ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறது தான் காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டு யாரோ ஒருத்தருக்கு கால் பண்ணுறாரு. ஹீரோவோட தம்பி இப்போ ஹீரோயினோட தம்பிக்கு கால் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி கூப்பிட்டுருப்பான்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு போன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஒருத்தர் சண்டைலாம் இல்லை, அவன் ஏமாற்றி தான் கூப்பிட்ருக்கான். ஹீரோனோட தம்பி இவனை கொஞ்சம் அடிக்க ஆரம்பித்தோடனே இவன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு எல்லாருமா சேர்ந்து இப்போ அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவன் தப்பிச்சு ஓடும் போது கூட இவன் ஒரு இரும்பு ராடெல்லாம் கொண்டு வந்து அவனை பயங்கரமாக அடிச்சிடுறான். ஸோ இப்போ இந்த சமயத்தில் தான் கரெக்டாக ஹீரோவும் ஹீரோயினும் அங்கே வராங்க. அவன் இவங்க வந்ததை கூட கண்டுக்காம அங்கே கையில் இருக்க அந்த ஸ்டீல் ராடை ஓங்கி வந்து இவனோட முதுகுலையே பயங்கரமாக அடிச்சிடுறான். ஸோ அவன் அங்கே வலி தாங்காமல் விழுகிறவன் அப்படியே மயக்கமாகிடுறான். ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டெல்லாம் சேர்ந்து தான் இந்த பீட்டோட ஃப்ரெண்ட்ஸையும் பீட்டையும் அடக்குறாங்க. ஹீரோ பீட்டை பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டுடுறான் வேகமாக. என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு அவன் கத்திட்டு இருக்கும் போது இங்கே ஹீரோயின் கத்தி கதற ஆரம்பிச்சிடுறான். இவன் எழுந்திருக்க மாட்டேங்கிறான். என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இங்கே பீட் வந்து சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோக்கு கடுப்பாகுது. அவனும் அவன் ஃப்ரெண்டு கிட்ட உடனே
கால் பண்ணி ஆம்புலன்ஸை வர சொல்லுன்னு ஹீரோ சொல்லிட அந்த ஃப்ரெண்டும் கால் பண்ணிடுறான். ஆம்புலன்ஸ் வந்த உடனே ஹீரோவும் ஹீரோயினை கொஞ்சம் சமாதானப்படுத்த போகிறேன்னா ஹீரோயின் அவனை தள்ளி விட்டுட்டு அவனை வெறுப்போடு பார்த்துட்டு ஆம்புலன்ஸில் ஏறி போயிடுறான். ஸோ இப்போ இங்கே தம்பிக்காரன் சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோக்கு செம காண்டேறிட்டு பொல்லீர்னு அவன் இவனுக்கு ஒரு அறை கொடுத்துடுறான். என்ன அடிக்கிறியா நீனு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பியும் கேட்க திரும்ப ஹீரோ இன்னொரு அறை கொடுத்துட்டு என்னடா பண்ணிகிட்ருக்க நீனு, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, இந்த விஷயத்தில் தலையிடாதன்னு சொன்னனா இல்லையா, நான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறமும் என்னடா இப்போ வேலை பண்ணி வச்சுருக்க, இப்போ அவனுக்கு ஏதாவது ஆகிட்டு நீ போய் ஜெயிலில் உட்காந்துக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துறான். அதுக்கு அந்த தம்பியும் அசர்ற மாதிரி இல்லை. ஹீரோவை பார்த்துட்டு நீ என்ன ஹேண்டில் பண்ண, அங்கே அப்பாவை ஸ்டீல் பண்ணுறதுக்காக அந்த பொண்ணு இருந்துட்டுருக்கா, அது மட்டும் இல்லாமல் அப்பாக்கும் அம்மாக்கும் டெய்லி அவளால் தான் சண்டை வருது, அம்மா அழுதுட்டுருக்கிறத பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது, இந்த அண்ணனையும் அக்காவையும் இல்லாமல் பண்ணினாதான் அப்பா அம்மா கூட ஒழுங்காக இருப்பார் அப்படின்னு சொல்லி கத்துன்னு கத்துறான். ஹீரோவும் நீ சொல்கிறது எல்லாம் இங்கே நடக்காது, நீ இப்படி பண்ணுறதுனால அப்பா திருந்திடுவாருன்னு நினைக்கிறியா, சத்தியமாக கிடையாது, நான் தான் ஹேண்டில் பண்ணுறேன்னு சொன்னல அப்படின்னு அவன் தம்பிக்கிட்ட சொல்லும் போது அவன் தம்பி திரும்ப திரும்ப இது ஒன்று தான் வழி, இப்படி பண்ணாதான் அவங்க நம்மளுக்கு அடங்கி இருப்பாங்க, அவங்கள பயத்திலேயே வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். அந்த சமயத்தில் தான் ஹீரோவுமே நான் உன்னை காப்பாற்றுவேன்லாம் நினச்சிக்காத, நீ பண்ணது தப்புன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் கரெக்டாக அங்கே ஒரு ஆள் இவங்களோட ஆள் தான் ஓடி போலீஸ்க்கு யாரோ தகவல் சொல்லிட்டாங்க போல், போலீஸ் இப்போ வந்துட்டுருக்காங்க, உங்கள் தம்பியை உடனே இங்கேருந்து அனுப்புங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் ஹீரோவும் அவன் தம்பியை பார்த்துக்கிட்டே இவன் எங்கேயும் போக போகிறதில்ல, போலீஸ் வரும்போது இவன் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு அந்த தம்பியும் கொஞ்சம் பயப்படுறான். முடிஞ்சோடனே ஹீரோயினோட அக்கா ஹஸ்பண்டும் வீட்டுக்கு வராங்களா, வந்த உடனே ஹீரோயினோட அக்காவும் நாம் 2 பேரும் ஒன்றா இருந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவரை ஹக் பண்ணிக்கிட்டு அவரை கிஸ் பண்ணிக்கிட்டு அவரோட மேக் அவுட் பண்ணலாம் பார்த்துட்ருக்கான். ஆனால் அவர் பிடிச்சி வேகமாக அவளை தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி என்னை கட்டாயெல்லாம் படுத்தாத, எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்கிறாரு. என்ன நினச்சிட்றீங்க, நாம் 2 பேரும் ஒன்றா இருந்து எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா, எனக்கு ஆசை இருக்காதா அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்குறா. இப்படியெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தனா எனக்கு வெறுப்பு தான் அதிகமாகும், என்ன இந்த மாதிரி விஷயத்தில் ஃபோர்ஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அவர் கீழே விழுந்துடுறாரு. ஸோ இவருக்கு இப்போ அந்த அசிஸ்டண்ட் கூட தான் ரிலேஷன்ஷிப் இருக்கு போல், அதுக்கு தான் இவளை அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. இவர் இப்படி கத்திட்டு வரும்போது தான் அங்கே அவரோட பையன் அழுதுகிட்டே ஓடி வரான். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கேட்கும் போது அவன் ஏதோ கனவு கண்டிருப்பான் போல். இவனை சாக்கா வச்சுக்கிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உன் கூட தான் இருக்க போகிறேன், உன்னோட ரூம்லேயே நான் இன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனை தூக்கிக்கிட்டு அங்கேருந்து அவர் கிளம்பிடுறாரு. இங்கே ஹீரோவும் அவன் தம்பியை வார்ன் பண்ணி விட்டான் இல்லையா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு காட்டலை. அவன் அடுத்தது ஹாஸ்பிட்டலுக்கு வரான். பார்த்தோன்னே ஹீரோயின் எந்த முகத்தை வச்சுட்டு இங்கே வந்தேன்னு சொல்லி ஒரு அறை கொடுத்துட்றான். இந்த எபிசோட் ஃபுல்லாக இவக்கிட்ட அறை வாங்கிட்டு தான் இருப்பான் போல். ஸோ இப்போ ஹீரோயினும் இந்த மாதிரி கத்திட்டு இருக்கும் போது என்னோட தம்பிக்கு எதுவும் ஆகலைல்ல அப்படின்னு கேட்குறான். அதை பற்றி உனக்கு என்ன அக்கறை இருக்குது, இங்கே பாரு நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ, நான் என் தம்பிக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோ உன் தம்பியை சும்மா விட மாட்டேன், கேஸு கொடுத்து அவனை உள்ளே தள்ளி அவன் வாழ்க்கையவே நாசம் பண்ணிடுவேன், உன்கிட்ட பணமும் பவரும் இருக்கலாம், அதுக்காக நான் பயந்து அங்கே எதுவும் பண்ண மாட்டேன்லாம் யோசிச்சுக்காத, உன் தம்பியை ஜெயிலில் தள்ளுற வரைக்கும் நான் ஓஞ்சி போக மாட்டேன், அதுக்கு எந்த எக்ஸ்டென்ட் வேணாலும் நான் போவேன் அப்படின்னு சொல்லி கத்துறான். அப்போ ஹீரோவுமே அவன் மேலே தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன், உன் தம்பிக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ எந்த விஷயம் பண்ணாலும் சரி அதில் நான் தலையிட மாட்டேன், உனக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு ஹீரோயினும் திரும்ப என்கிட்ட ஏமாத்தலான்னு பார்க்காத, நீ சொல்கிறது இதையே நான் நம்ப மாட்டேன், உன்னோட செயலில் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் ஹீரோயினோட ஃப்ரெண்டு விஷயம் கேள்விப்பட்டுட்டு அங்கே ஓடி வந்துட்டு அவளுமே ஹீரோவை பார்த்துட்டு பயங்கரமாக கடுப்பாக்கிடுறான். உங்களுக்கெல்லாம் பணம் இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலான்னு திமிரா, இப்போ இவனுக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும், நான் ஒரு லாயர், கேஸு போட்டு அவனை உள்ளே தள்ளாமல் விடவே மாட்டேன், நீங்கள் என்ன தான் மிரட்டினாலும் என்னை விலைக்கு வாங்கினாலும் நினச்சாலும் உங்களுக்கு அடங்கி நான் போக மாட்டேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவை பயங்கரமாக எதிர்த்து பேசிகிட்டு இருக்கான். இவ பேசுகிறது பெருசாக காதில் எடுத்துக்கிற மாதிரி இல்லை. இவ பேசி முடித்த உடனே ஹீரோவும் அந்த இடத்துல இருந்து சொல்லிக்காம அவன் மாட்டுக்கு கிளம்புறான். அப்போ தான் ஹீரோயினும் அவள் ஃப்ரெண்டு கிட்ட நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்குள்ளே பார்த்தா அங்கே நர்ஸ் வந்துடுறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு அவங்க தம்பிக்கு பெருசாக ஒன்றும் அடிப்படலை, பட் 1-2 நாள் அப்சர்வேஷனில் இருக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு, காலையில் செக் பண்ணுவாங்கன்னு சொல்லவும் தான் இவங்களுக்கே வந்த மாதிரி இருக்குது. ஹீரோவுமே அங்கேருந்து கிளம்பிட்டான் தானே நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் அவன் கிளம்பலை போல். ஸோ இங்கே நர்ஸ் சொல்கிறத அவனுமே அந்த பக்கத்தில் இருந்து கவனிச்சுட்டு கொஞ்சம் நிம்மதியாகிறான். அவனோட தம்பியை போலீஸ் ஸ்டேஷனில் தான் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க.
அப்போ யோட்டு தான் வந்து இந்த கேஸ் எடுத்திருக்கான் போல். ஸோ இந்த கேஸ்க்கு வந்துட்டு அவன் தான் கேள்வி கேட்டுட்ருக்கான். நீங்கள் 2 பேரும் மியூச்சுவலாக சண்டை போட்டுக்கலான்னு முடிவு பண்ணிங்கன்னா உனக்கு எப்படி ஒரு கீரல் கூட விழலை, ஆனால் அவன் இப்போ படுத்த படுக்கையாக இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவன் யோசிச்சு பார்க்குறான். ஹீரோ வந்து இவனை காப்பாற்ற மாட்டேன்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து இவனுக்கு அட்வைஸ் மாதிரி பண்ணியிருப்பான். லைஃப்பில் என்றைக்குமே நாம் ஒரு தப்பு பண்ணிவிட்டு பணத்தை வச்சு தப்பிச்சிடலாம், பவரை வச்சு தப்பிச்சிடலான்னு சொல்லி தப்பிச்சுக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோயேன், நாளை பின்ன நீ எந்த ஒரு ஆக்ஷன்ஸ்க்கும் பணத்து பின்னாடியும் இல்லை பவர் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பின்னாடியும் தான் போய் ஒளிஞ்சிக்கிற மாதிரி இருக்கும். ஒன்னால் கான்ஃபிடென்ட்டாக உன்னோட சந்தோஷமான வாழ்க்கையை கில் ஃப்ரீயாக லிவ் பண்ண முடியாது. ஸோ ஒரு தப்பு பண்ணிட்டா அந்த தப்பை ஓன் பண்ணணும், அதை எப்படி திருத்திக்கலான்னு தான் பார்க்கணும். அப்போ தான் லைஃப்பில் நம்ம கான்ஃபிடென்ட்டாகவும் நல்ல நிலைமையிலையும் வாழ முடியும். ஸோ நீ போலீஸ்கிட்ட போயிட்டு என்ன நடந்துச்சுங்கிற உண்மை எல்லாத்தையுமே கன்ஃபஸ் பண்ணு, நீ உன் தப்பை உணர்ந்ததுக்கு பிறகு நானே உன்னை பெயிலில் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கான். ஸோ இப்போ அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு இவன் வந்து கரெக்டாக போலீஸ்கிட்ட இந்த மாதிரி நான் கூப்பிட்டேன் தான், பட் ஆனால் அங்கே அது மாதிரி பண்ணலை, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ரவுண்டு கட்டி அவனை அடிச்சிட்டோன்னு சொல்லி அப்படியே உண்மையை சொல்லிடுறான். அவனை வெளியில் கூட்டிகிட்டு வரும்போது தான் அந்த யோட் இப்போ ஹீரோவை பார்க்குறானா. ஸோ அவனுக்கு ஹீரோவுக்கும் சும்மாவே ஆகாது, அவன் வேற ஹீரோவை நினச்சி ஜலஸாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான்ல. ஸோ நக்கலாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே வந்துட்டு நான் யார் என்னென்னலாம் உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், உன் தம்பியோட கேஸ் உன்னோட லக்கோ இல்லை அன்லக்கோ என்கிட்ட தான் வந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு அவன் எல்லாத்தையும் கன்ஃபஸ் பண்ணிட்டான், அதனால் நீ பெயில் எடுக்கணும்னு நினச்சா எடுத்துக்கலாம். ஆனால் அடுத்த முறை இவன் ஏதாவது வம்பு பண்ணான், அதுவும் என் ஃப்ரெண்டோடைய தம்பி விஷயத்தில் வந்தான் அப்படின்னாக்க கண்டிப்பாக அவனை உள்ளே வைக்காமல் விட மாட்டேன், பெயில் அவனுக்கு கண்டிப்பாக கிடைக்காது, அது மாதிரி தான் நான் கேஸ் எழுதுவேன்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு கிளம்பி போயிட ஹீரோவுமே அவனுக்கான தண்டனை அவனுக்கு கிடைக்கணும் தான், அதனால் அடுத்த முறை அவன் அப்படி பண்ணானா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு சொல்லிடுறான். ஸோ யோட் அங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறமா ஹீரோட ஃப்ரெண்டும் பெயிலில் எடுக்கிறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நான் பண்ணுறேன், நீ ஒன்றும் கவலைப்படாதுன்னு சொல்லிடுறான். அப்போ இவங்க பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்டெப் மதருடைய செக்ரட்டரி ஒட்டு கேட்டுடுறா. ஸோ அவள் வந்து கேட்டுட்டு அப்படியே போய் அவங்களுக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்கள் தம்பி எல்லாத்தையும் போலீஸ்கிட்ட கன்ஃபஸ் பண்ணிட்டான் போல், அதே எல்லாத்துக்கும் காரணம் ஹீரோ தான், அவன் தான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கான் போல் அப்படின்ட்டு இவ வாட்டுக்கு எல்லாத்தையுமே ஒப்பிச்சிடுறா இவ கேட்டது எல்லாத்தையும். ஸோ இப்போ அந்த ஸ்டெப் மாமும் ஸோ இந்த பிரச்சனைக்கும் இப்போ ஹீரோயினும் அவள் தம்பியும் தான் காரணமா, ஒரு நாள் நான் பொறுமையாக இருந்துட்டேன், ஆனால் இதுக்கும் மேலே இருக்க மாட்டேன், அவளும் அவள் தம்பி இனிமேல் நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோவும் ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்டுட்டு ரொம்ப பதட்டப்பட ஆரம்பிக்கிறான், இவங்க என்ன பண்ண போகிறாங்களோன்ட்டு. என்னோட தம்பியை ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி அப்போ தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரா. ஸோ அங்கே வந்துட்டு அவன்கிட்ட என்ன பிரச்சனை ஏதுன்னு கேட்கும் போது அவனுமே சொல்லிடுறான், இந்த மாதிரி அவன் தான் கம்பல் பண்ணி என்னை வர வச்சான் செஞ்சான்னு சொல்லிட்டு. ஏன்டா அவன் கூப்பிட்டா நீ எதுக்குடா போனேன்னு உடனே அவன் உன்னை பற்றி தான் பிளாக்மெயில் பண்ணான், அதனால தான் நான் போக வேண்டியதாயிடுச்சுன்னு சொல்லிட்டு எப்போ பாரு என்னையே திட்டிகிட்டு இருக்காதுங்கிற மாதிரி அவனுமே கோவப்பட்டு இருக்கான். அந்த சமயத்தில் தான் அந்த ஸ்டெப் மாமும் அசிஸ்டண்ட்டும் அங்கே வந்திருக்காங்க. அவங்க தனியாக வரல, அவங்க ரவுடிஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஸ்டெப் மாமும் உனக்கு இடம் கொடுத்ததெல்லாம் வந்துட்டு இதுக்கு மேலே வந்து சும்மாலாம் இருக்க முடியாது, ஸோ உன் தம்பியை வச்சு என் பையனையே நீ உள்ளே அனுப்பிட்டியா, என் பையனுக்காகன்னு ஒன்று வரும்போது நான் பார்த்துட்டு சும்மா இருக்கிற அம்மா கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்போ அந்த ரவுடிஸை வச்சு அவள் தம்பியை இன்னும் கொஞ்சம் அடிக்கிறாங்க. கூடவே ஹீரோயினுக்கும் பொலிர்னு அறையெல்லாம் விழுந்துருது. ஸோ இப்படி இவங்க 2 பேரும் இங்கே கத்திக்கிட்டு இவங்களுக்குள்ளே சண்டை வந்துட்டு இருக்கும் போது தான் கரெக்டாக ஹீரோ அங்கே வந்துடுறான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க விடுங்கன்னு சொல்லி மிரட்டான். ஆனால் ஸ்டெப் மாம் அசர்ற மாதிரி இல்லை, அவங்க சிக்னல் கொடுக்க அந்த ரவுடிஸ் எல்லாம் ஹீரோவையே எதிர்க்காராங்க. ஹீரோவும் அவங்க எல்லாரையும் அடித்து போட்டுட்டு கடைசியில் ஹீரோயினுக்கும் தம்பிக்கும் ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுறான். ஸ்டெப் மாம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே அங்கே கோவத்தில் கொந்தளிச்சிட்டு இருக்க ஹீரோ அவங்க கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருந்தீங்க, இவங்க 2 பேரையும் இன்னொரு தடவை பக்கத்தில் வந்தீங்கன்னு தெரிஞ்சதுன்னா அப்பா கிட்ட நீங்கள் பண்ணுற வேலை எல்லாத்தையுமே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டவும் இந்த லேடிக்கு பயம் வந்துடுது, எங்கே உண்மையெல்லாம் தெரிஞ்சுட்டு அவர் வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாரோன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஹீரோவை பார்த்துக்கிட்டே இந்த முறை ஒன்னால் அவள் தப்பிச்சுட்டா, அடுத்த முறை அவள் தப்பிக்க மாட்டான்னு சொல்லி அங்கே இருந்து கிளம்பிடுது. ஹீரோயின் தனியாக நின்றுட்டு இருக்கும் போது அவளை அப்படியே பேக் ஹக் பண்ணுறான். ஸோ இந்த லேடி இங்கே வரப்போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப பதட்டமாயிடுச்சு, நல்ல வேலை கரெக்டான சமயத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னொரு முறை உனக்கேற்ற மாதிரியெல்லாம் ஆகாமல் நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயினும் அவனை விலக்கி விட்டுட்டு இங்கே பாரு நீ எனக்கு இப்போ காப்பாற்றிட்ட, பட் ஆனால் கேஸ் எல்லாம் நான் வாபஸ் வாங்க மாட்டேன், உன் தம்பி பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்ல ஹீரோவுமே நீ அதெல்லாம் வாபஸ் வாங்கணும்னு நம்மக்கிட்ட இது எதிர்பார்க்கவும் இல்லை, நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ, நானும் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன், அவன் தான் தப்பு பண்ணான்னு எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். அப்போ வந்து இவளுக்கு முகத்தில் அடிபட்டுருக்கிறதெல்லாமோ
பாவம் அவன் வந்து கண்ணம் வலிக்குதா என்ன ஏதெல்லாம் அவளோட சீக்ஸை பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ பண்ணுது. அப்போ ஹீரோவுமே உனக்கு வேறு ஏதாவது ஹெல்ப் வேணும்னாலும் தயங்காம கிட்ட சொல்லுன்னுலாம் சொல்கிறானா. அப்போ ஹீரோயினும் அவனை லைட்டாக வந்து விளக்கிட்டு வைக்கப்பட்டுட்டே, இல்லை எனக்கு உன்கிட்ட இருந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் வேணும், உன்னோட ஃபேமிலி என்னோட ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும், அது மட்டும்தான், அதுவும் என்னால் எனக்கு பண்ணித்தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். அவனோட தம்பியை பெயில் எடுத்து முடிச்சிடுறான் அந்த ஃப்ரெண்டு. அதுக்கப்புறமா அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது, நான் பேசிட்டு வரேன் இங்கே நில்லுன்ட்டு போகிறான். அப்போ பார்த்தா ஹீரோயினோட பெஸ்டி அங்கே வந்துடுறா. நீ தானே அவனை அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து இப்போ ஹீரோயினோட தம்பிக்குன்னு சப்போர்ட்டாக பேசுகிறா. இவனை கொஞ்சம் பயம்படுத்துறா. இங்கே பாரு, ஒழுங்காக கைக்கு வாழெல்லாம் சுருட்டி வச்சுட்டு இருக்கலன்னு வச்சுக்கோ, உன் மேலே கேஸ் போட்டு உள்ளே தள்ளிடுவேன், சாகிற வரைக்கும் உள்ளே களி தின்னுட்டு இருக்க வேண்டியதான், நான் எவ்வளோ பெரிய அப்பட்டக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொஞ்சம் மிரட்டிட்டு இருக்க. ஆண்டி நீ யாருன்னே எனக்கு தெரியாது ஆண்டி, நீங்கள் எதுக்கு ஆண்டி என்கிட்ட வந்து கத்துறீங்க அப்படின்னு சொல்லி அவனை கேட்க, ஆண்டியா யார் ஆண்டி, உனக்கு பல்லெல்லாம் தட்டிடுறேனா இல்லையா பாரு அப்படின்ட்டு இவளுமே அடிக்கிறதுக்கு கை வாங்கிடுறான். அப்போ சத்தம் கேட்டுட்டு ஹீரோட ஃப்ரெண்டு ஓடி வந்துட்டு இவ தான் இங்கே நிற்கிறான்னு பார்த்துட்டு, என் கிளைண்ட்டை எனக்கு முன்னாடியே நீ அடிக்க வரியா அப்படின்னு சொல்லிட்டு இவனை வம்பு பண்ண. அதுக்கப்புறம் தான் அவளும் இங்கேயும் இவனா என்னடா இது, இவனையும் என்னையும் பிரிக்கிறதுக்குனே 1000 பிரச்சனை வருது போல் அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கான். ஹீரோவோட தம்பியும் வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அம்மா போட்டு அவனை அடின்னு அடிக்கிறாங்க. ஸோ ஏன்டா பண்ணி வச்சிருக்க, எதுக்குடா போலீஸ்கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் கன்ஃபர்ஸ் பண்ண, உண்மையை எதுக்குடா சொன்னேன் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்போ அவனுமே அண்ணன் சொன்னா என் நல்லதுக்கு தான், அதனால தான் நான் சொல்லிட்டேன், அண்ணன் பாரு சொன்ன மாதிரி பெயில் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்ல, உங்கள் அண்ணன் சொன்னால் என்ன வேணாலும் பண்ணுவியா, அறிவு கிடையாது அவனுக்கு, உங்கள் அண்ணன் நல்லா பிளான் பண்ணி தான்டா பண்ணிகிட்டு இருக்கான், உன் மேலே இப்போ கேஸை போட்டுட்டான், அதனால் ஊர் உலகத்துக்கெல்லாம் நீ மேலே கேஸ் இருக்கிறது நீ தப்பானவன்ற மாதிரி பதிவாயிடும், நாளை பின்ன சொத்து பிரிக்கும் போது பிரச்சனை வந்துச்சுன்னா உங்கள் அண்ணன் இதை சாக்கா சொல்லிட்டு உனக்கு கம்பெனியை வந்து ரன் பண்ணுறதுக்கே தகுதி இல்லைன்னு சொல்லி கம்பெனியெல்லாம் அவன் எடுத்துப்பான்டா, அவன் எல்லாமே பிளான் பண்ணுறான், எதுக்குடா அவனை இப்படி மனத்தனமாக நம்பிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த லேடி கத்தும் போது, எங்கள் அண்ணன் அப்படிலாம் கிடையாது, அண்ணன் எனக்கு நல்லதுக்கு தான் பண்ணுவான் அப்படின்னு இவன் சொல்லும் போது, உன் அண்ணன் கட்டி, உங்கள் அண்ணன் இப்போ அந்த பொண்ணை காதலிக்கிறான் போலடா, அதனால் அவளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவும் அவளை கைக்குள்ளவே வச்சுக்கிறதுக்காகவும் தான் ஒன்றை வந்து கோர்த்து விட்டுருக்கான், ஒன்றை வச்சு அவளை வந்து அவன் இம்ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்ன உடனே, சும்மா வளராதிங்க அப்படின்னு இவன் சொல்கிறான். யார் நான் வளர்றேனா, இங்கே பாரு ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு இருந்தான்ல, அதையுமே ஒளிஞ்சிருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க போல். ஸோ இப்போ அதான் அவன்கிட்ட காட்டிகிட்டு இருக்க. அவன் கொஞ்சம் தடுமாறுறான். ஆனாலும் அவங்க அம்மா கிட்ட தெம்பா சொல்கிறான், கிடையவே கிடையாது, அண்ணன் வந்து எனக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பான், எனக்கு முன்னாடி யாரையும் வந்துட்டு பெருசாக நினைக்க மாட்டான், அவன் என்னோட நல்லதுக்காகத்தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். கரெக்டாக அவன் கிளம்பும் போது ஹீரோடைய அப்பா வந்துடுறாரு. ஸோ இவன் பயந்துடுறான். அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி பார்த்த உடனே, அப்பா அவரும் நீ அடங்கவே மாட்டியா, எத்தனை தடவை தான் பிரச்சனையை இழுத்து விட்டுக்கிட்டே இருப்ப, ஒன்னால தான் எனக்கு பேரே கெட்டு போகுதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாரு. அப்போ அந்த ஸ்டெப் மாமும், இங்கே இவனால் வந்து பேர் கெட்டு போகலை, எல்லாம் உங்களால் ஆரம்பித்தது தான், அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் எப்போ மயங்கினீங்கனோ அப்போ தான் இந்த பிரச்சனையெல்லாம் ஆரம்பிச்சது, அவளும் அவள் தம்பியும் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்போ ஹீரோடைய அப்பாவுமே, அவள் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு தான் இருக்கா, தேவையில்லாமல் நீ தான் இந்த வேலையை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்துறாங்க. உன்னோட வளர்ப்பு தான் சரியில்லை, ஒன்றை மாதிரியே பிள்ளைய வளர்த்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவன் கோவப்பட்டுட்டு, எதுக்காக அம்மாவை மாதிரியே நான் இருக்கேன்னு சொல்கிறீங்க, உங்களை மாதிரி கூட நான் இருக்கலாம் இல்லையா, அதனால தான் அடங்காமல் யோசிக்காமல் இந்த மாதிரி முட்டாள்தனமெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல, அவங்க அப்பா கோவப்பட்டு அவனுக்கு பொலிர்னு ஒரு அறை கொடுத்துட்றாரு. இதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகிட, அவங்க அம்மா அதுக்கும் மேலே என் பிள்ளைய எதுக்காக அடிச்சிங்க அப்படின்ட்டு பாஞ்சிக்கிட்டு வர, உனக்கு நான் சொன்ன வேலை ஒன்று தான், இவனை வளர்க்கணுங்கிறது தான், அதுக்கு தான் உன்னை இந்த வீட்டிலே நான் வச்சுருக்கேன், அப்படி இருக்கப்போ நீ அவனை ஒழுங்காக அடக்கி வளர்க்கலைன்னா நான் தான் அவனை அடக்க வேண்டியதாக இருக்கும், அது எந்த மெத்தடாக இருந்தாலும் சரி, நீ நடுவில் வரக்கூடாது, நீ வந்து தேவையில்லாமல் இப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தேன்னா உன்னையும் சேர்த்து வீட்டை விட்டு துரத்திடுவேன் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அப்போ இவனுமே சும்மா என்னையும் அம்மாவையும் திட்டிகிட்டே இருக்காதீங்க, நீங்கள் எதுக்காக அந்த பொண்ணு பின்னாடி சுற்றிட்டு இருக்கீங்க, அவளால் தான் இப்போ பிரச்சனை வந்துச்சுன்னு இவனுமே சொல்ல, நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நீ எனக்கு சொல்லித்தர தேவையில்ல, நான் சொல்கிற பேச்சு கேட்டு ஒழுங்காக இருக்க பாரு, அவங்கக்கிட்ட இனிமேல் எந்த பிரச்சனையும் நீ வச்சுக்க கூடாது, நீ ஏதாவது திரும்ப பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அடுத்த முறை வார்னிங்கோட விட மாட்டேன், உன்னை என் புள்ள இல்லைன்னு சொல்லி அத்தனை பேருக்கு முன்னாடி நான் முடிவு பண்ணிடுவேன்னு சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு அந்த லேடியும் ஷாக் ஆக, அப்போ இவரோ அவனை எப்போ புள்ள இல்லைன்னு நான் முடிவு பண்ணுறேனோ அதே செகண்ட் உன்னையும் துரத்தி விட்டுருவேன், 2 பேரும் வீட்டை விட்டு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துன்னு கத்திட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்போ அந்த பையன் உடனே எமோஷனல் ஆகிட்டு அழுதுட்டு இருக்கான். ஸோ இவனை சூஸ் பண்ணாமல் ஹீரோயினை தான் சூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு, அதனால் அவங்க அம்மாவும் அவனுக்கு
ஆறுதல் சொல்கிற மாதிரி அங்கே உட்காந்து அவனை இன்னும் கொஞ்சம் ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. இன்னும் ஹீரோ அவங்ககிட்ட வந்து பேசினது, அவளை சமாதானப்படுத்தினது, பிறகு அவளை ஹக் பண்ணதுன்னு எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்கா. இதோட இந்த பார்ட் முடியுது.